அவர் ஒரு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்லேருந்து அந்த ஒரு என்ஐயோடைய கண்ட்ரோல்லேருந்து எஸ்கேப் ஆகி வருவார். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக ஒரு பில்டப் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுவுமே நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ரோலும் முக்கியமான ரோலு. மற்றபடி இது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் படம் தான். ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் தான். பெருசாக வந்து நம்ம இதை மெனக்கட வேண்டாம். ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கக்கூடியவர்கள், சண்டை படம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அனிருத்தினுடைய மியூசிக் சராசரியான ஒரு மியூசிக் தான். பெருசாக அனிருத்திட்ட இந்த படத்தில் எதிர்பார்த்தாங்க. அனிருத்தினுடைய ஸ்டைலில் எப்பயும் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல் ரெடிமேடான ஒரு ஒரு பேட்டர்ன் தான். ஓகே. ஒரு பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி ரெக்கார்டிங் எப்பயும் போல வழக்கம் போல் பண்ணியிருக்கிறாரு. ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தினுடைய டைரக்டர். திரைக்கதையில் தான் நிறைய இடங்களில் தொய்வை விட்டுருக்கிறார். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரையாக டல்லாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுது. கொஞ்சம் பரபரப்பாக அடுத்து நெக்ஸ்ட் என்னங்கிறது போயிடுது. என்ன பண்ணியிருக்காங்க திரைக்கதையிலன்னா, டைரெக்டாகவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.